சொல்றது இவர்கள் வந்து கருத்துருவாக்கத்தை வந்து உருவாக்குறாங்க, பொய்யான கருத்துருவாக்கத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது இப்போ அதிகமாக இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து டேமேஜ் பண்றது அதிகமாக இருக்கு எதிராளியை. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்க கட்சியை பத்தி ப்ரமோட் பண்ணா பரவாயில்ல, உங்களுடைய கட்சியினுடைய உண்மையான பாசிட்டிவான தகவல்களை செய்திகளை வந்து போடுறது கூட தவறு கிடையாது. ஆனா எதிராளியை டேமேஜ் பண்றதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப அதிகரிச்சிருக்கு. அதற்கு பொய் செய்திகள்லாம் கூட போறதுக்கு தயாராகிட்டாங்க. இதற்கு வந்து ஊடகங்கள் தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையோடு இருந்த ஊடகங்கள் என்று சொல்லப்பட்டதெல்லாம் இந்த தலைகளாக மாறி வந்து பொய் செய்திகளை போடுறது, அவர்கள் ஒரு கட்சிக்கு எதிரானவர்களை அதிகமாக டேமேஜ் பண்றது அப்படிங்கிறதா இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்குறோம். ஒண்ணுமே நான் சொல்றது வந்து மிகப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம். நீங்க போய் பாருங்க, சமூக ஊடகங்கள்ல முகநூலாகட்டும் அல்லது எக்ஸ் தளத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்தி போடுறாங்க இல்லைங்களா, அந்த காட்சி ஊடகங்கள் கீழே போய் அந்த பின்னூட்டங்களை பாருங்க. நான் எதுவுமே சொல்லல, நீங்களே பாருங்க, பார்த்தாலே தெரியும் எவ்வளவு வந்து மக்கள் வந்து காய்கறி துப்புறன்னு சொல்ற மாதிரி துப்புறாங்க. ஸோ இது வந்து கழுவி ஊத்துறாங்கன்னு கூட சொல்லலாம். நாகரிகம்